ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் 2 ஸ்டாக்ஸ் நம்ம லெவல் தாண்டி போல் ட்ரிகர் ஆகலை. ஆனால் 3 ஸ்டாக்ஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு மேலே போச்சு, எந்த ஸ்டாக் ஜாக்பாட்டாக நமக்கு கொடுத்தது, இது எல்லாமே இந்த வீடியோடைய முடிவில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம இண்டெக்ஸை பார்க்கலாம். அதாவது நிஃப்டியையும் பேங்க் நிஃப்டியும் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஸ்டாக் இருந்து இன்றைக்கி எப்படி போகும், இந்த மாதிரியான சில துல்லியமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை, அதாவது குறிப்பாக டெக்னிக்கல் லெவலில் தேவை அப்படின்னு நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். டெலிகிராம் சேனலில் நான் லைவ் மார்க்கெட்டில் இருப்பேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ முதல்ல நாம் இண்டெக்ஸை பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியுடைய சார்ட்டு, அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் உள்ள ஒரு சார்ட்டு. நிஃப்டி எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஒரு நல்ல ஷார்ப்பாக ஒரு ரேலி ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நிஃப்டி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி திருப்பியும் நாளைக்கு ட்ரேட் ஆயிடுச்சுன்னா பெட்டர் அவாய்ட் நிஃப்டி. நோ ட்ரேடிங் ஜோன் தான் இந்த லெவல். ஸோ என்ன பண்ணலான்னா, நிஃப்டி சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 21,960 லெவல், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அது மாதிரி சப்போர்ட் 21,790 லெவல், இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறோம். சப்போஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் கிட்ட ஒரு பாசிட்டிவ் கேண்டில், அதாவது 21,960 பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் அது பாசிட்டிவ் கேண்டிலாக இல்லை நெகட்டிவ் கேண்டிலாக. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. சப்போஸ் 21,960 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், ஸ்டாப்லஸ் 50 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் 22,000, தட் சைக்கலாஜிக்கல் லெவல், அண்ட் செகண்ட் டார்கெட் 22,060. ஸோ அல்டிமேட் டார்கெட் 22,000 அந்த 100 லெவல், அது அல்டிமேட் டார்கெட்டாக நம்ம இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு சினாரியோ நிஃப்டி. இது சப்போஸ் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், திருப்பியும் ஒரு ரீடெஸ்ட் வர, மேபி அது நேற்று க்ளோசிங் கிட்ட வரலாம், இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ சப்போர்ட்டாக இருக்கும், அதுக்கிட்ட கூட ஒரு ரீடெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்கேஸ் சப்போஸ் இங்கே ஒரு பாசிட்டிவ், அதாவது இங்கே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் இல்லை இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நெக்லைன் பிரேக் ஆன உடனே நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப்லஸ் அந்த பேட்டர்னுடைய பாட்டமை நீங்கள் ஸ்டாப்லஸ் எடுத்துக்கலாம். மெயினாக இந்த பேட்டர்னை சப்போஸ் நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஸோ டார்கெட் 1:1, 1:2 அந்த ரேஷியோவில் நீங்கள் போங்க, வித் ட்ரெயிலிங் ஸ்டாப்லாஸோடு நீங்கள் போங்க. இது ஒரு சினாரியோ. இது ரெண்டாவது சினாரியோ. சப்போஸ் பேங்க் நிஃப்டி நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், இந்த லெவல் கிட்ட ஒரு ரீடெஸ்டாக மேலே போய் திருப்பியும் அந்த இடத்த பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணுங்கள். 21,790 கீழே பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஸ்டாப்லாஸ் 50 புள்ளிகள், டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 40, செகண்ட் 60.
ஸோ 21,690 அது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நிஃப்டி இது. ஸோ நிஃப்டி வந்து எப்படி இருக்கும் நான் சொல்லிட்டேன். உங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் உங்கள் சார்ட்டில் கூட பாருங்கள், வரைஞ்சி வைங்க. நாளைக்கு ஏதாவது பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் பை ஆர் செல் பொசிஷனை நீங்கள் எடுக்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கூட நிஃப்டி மாதிரியே தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஒரு ஷார்ப்பான ஒரு ரேலி வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகி திருப்பியும் இந்த லெவல் பிரேக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபாலுக்கு அப்புறம் பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகிருக்கு. அக்யூமுலேஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த அக்யூமுலேஷன் வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் சப்போஸ் இது மேலே போச்சு அப்படின்னா இது நம்ம டிமாண்ட் ஜோனாக கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் இங்கே பையிங் செல்லிங் நடந்து இங்கே ஹோல்ட் ஆகியிருந்து கீழே வந்தது அப்படின்னா இது சப்ளை ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்ன ஆச்சுன்னா கீழே வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம சப்ளை ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மாறும். ஸோ அதை தான் இங்கேயே நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பை பொசிஷனை நாளைக்கு எடுக்கணும். ஸோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னா 46,355 லெவல். இந்த லெவல் தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 46,355 பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் 46,600 லெவல். அது வந்து அல்டிமேட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டாக வைக்கலாம். அல்டிமேட் டார்கெட் வந்து இது 46,900 லெவலில் நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக வைக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ பேங்க் நிஃப்டி. இது சப்போஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இன்கேஸ் நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு பேங்க் நிஃப்டி திருப்பியும் அந்த க்ளோசிங் லெவலுக்கிட்ட வர்றதுக்கு சப்போஸ் வந்து இங்கே வந்து ஏதாவது ஒரு டபுள் பாட்டமோ இல்லை இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் நெக்லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் திருப்பியும் பை பண்ணலாம். இது வந்து ஸ்டாப் லாஸாக வைங்க. டார்கெட் வந்து 1:1, 1:2 அண்ட் 1:3. ஸோ வித் ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸோடு நீங்கள் மேலே டார்கெட்டை கொண்டு போகலாம். ஸோ செல்லிங் பேங்க் நிஃப்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 45,580 அந்த லெவல் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் இங்கே பேங்க் நிஃப்டி திருப்பி சொல்லலாம். 45,580 பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் திருப்பி செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், இமீடியட்டாக நீங்கள் வெளியே வருங்க. செகண்ட் வந்து 45,300 to 350 லெவல். இது வந்து நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ். ஸோ குஜராத் கேஸ் வந்து ஒரு அருமையான சூப்பரான வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணாதான் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ண பை பண்ணுங்கள். பை அபவ் 586, ஸ்டாப் லாஸ் 578, டார்கெட் வந்து 590, 595 அண்ட் 608. அடுத்த ஸ்டாக் வந்து ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் இங்கே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு மைனர் ரெசிஸ்ட் கூட ஆயிருக்கு. நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக் இங்கேருந்து இது வர வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. திருப்பி இங்கே வந்திருக்கு. திருப்பி இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பேங்க் நிஃப்டியை ஆக்சிஸ் பேங்க்கை பை பண்ணலாம். ஸோ பை அபவ் அதாவது 1083 லெவலுக்கு மேலே நீங்கள் ஒரு பை பண்ணலாம். டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் கொடுக்குறேன்.
இல்லைன்னா இந்த ரேஷியோ எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த ரேஷியோவை இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். பர்ஜர் பெயிண்ட்ஸ். பர்ஜர் பெயிண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து இந்த பெயிண்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் லெவல். நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால் நாம் திருப்பியும் பர்ஜர் பெயிண்ட்டை செல் பண்ணலாம். செல் பிலோ 551, ஸ்டாப் லாஸ் 558, டார்கெட் வந்து 547, 543 அண்ட் 535. ஸோ அடுத்த ஸ்டாக்கு வந்து அவுரோஃபார்மா. அவுரோஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணுது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. நாளைக்கு இந்த 2 லைனையும் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. பை அபவுட் 1024, ஸ்டாப் லாஸ் 1010, டார்கெட் 1030, 1038 அண்ட் 1060. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து அதானி என்டர்பிரைசஸ். அதானி வந்து இங்கே வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து ஒரு ஷார்ப்பாக ரேலி ஆகி நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். செல் பிலோ 3180, ஸ்டாப் லாஸ் 3210, டார்கெட் 3168, 3150 அண்ட் 3125. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் எய்ம் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து அவுரோஃபார்ம். ஓகே, ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக் பற்றி சொல்லியிருந்தேன். நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று வந்து சில ஸ்டாக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக்கில் உண்மையிலே நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம், அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ எதெல்லாம் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா, சம்பல் ஃபர்டிலைசர் இது வந்து பை கால் ட்ரிகர் ஆகிருந்தது. சம்பல் ஃபர்டிலைசர். ஸோ 362க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 380 கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஹை என்ன போச்சு அப்படின்னா 366.75. அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் 4.75 பாயிண்ட் வந்து சம்பலில் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, ரீசனபிள் தான். அடுத்தது வந்து நம்மளுக்கு ஜிஎன்எஃப்சி ஸ்டாக் கூட நான் சொன்னேன் 643க்கு மேலே பை. பட்டு லோ வந்து 648, 649 என்னமோ இருக்குது. அங்கேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணால் கூட 667 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் ஒரு 18 புள்ளிகள் நம்மளால் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து லூப்பின் சொல்லியிருந்தேன். ஸோ லூப்பின் கூட பை பண்ண சொல்லியிருந்தேன். இதை பிரேக் பண்ணால், ஸோ பிரேக் ஆயிடுச்சு. பட்டு ஹை வந்து 31 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 15 புள்ளிகள் நமக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி வந்து வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸு, டெக்னிக்கல்ஸ் நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும். ஸோ இந்த மாதிரி தேடி அலைஞ்சு உங்களுக்கு எடுக்கும்போது எனக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது, எனக்கும் என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். உங்கள் சைட்லேருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து உங்கள் ட்ரேடிங் சர்க்கிள் ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஸ்கேல்பர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எப்போல்லாம் நான் புது வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.